நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஜம்முன்னு ஒரு இன்ஸ்டன்ட் ரசம் தான் வைக்க போகிறோம். நிமிஷத்துலேயே இந்த ரசம் வச்சிடலாம். இதை எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. பாருங்க, 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குவோம். மஞ்சள் தூள் 1 சிட்டிகை அளவுக்கு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்குவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இதை பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பல்ஸில் போட்டு எடுத்தால் பொடிச்ச மாதிரி ஆயிரும். இதுலேயே 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கரைச்சி வச்சுருக்க புளியை இதிலேயே ஊற்றிடலாம். பாருங்க, இப்போ தக்காளி எல்லாம் போட்டாச்சு. இப்போ இன்ஸ்டன்ட் ரசம் அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்காக ரொம்ப மெனக்கிடணும்னு அவசியம் இல்லை. நம்ம வேறு ஏதாவது கூட்டு சாம்பார் அந்த மாதிரிலாம் வைக்கும் போது நம்ம இந்த பருப்பு வேக வச்சுப்போம் இல்லையா, அதில் 1 கரண்டி அளவுக்கு பருப்பையும் இதிலேயே போட்டுருங்க. தேவையான அளவுக்கு, ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச சாம்பார் பொடி, அப்படி இல்லைன்னா கடையில் வாங்குகிற சாம்பார் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல. இதில் வந்து டீஸ்பூனில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் இதை மட்டும் பல்ஸில் போட்டு எடுத்துக்குவோம். பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை இதிலேயே ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், தேவையான அளவுக்கு தண்ணியை நான் ஊற்றி வச்சுட்டேன். இதை கையை வச்சு கரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், இதில் வந்து நம்ம என்ன பண்ணால் ஒரு 10 வெந்தயம் மட்டும் போட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும் இந்த ரசம். அப்புறம் 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். மிளகாயை கிள்ளி போட வேண்டாம், முழுசாகவே போட்டு இப்படி தாளிச்சுக்குங்க. இதோட மனம் மட்டும்தான் நமக்கு வேணும். இப்போ இதில் 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து 4 பூண்டு பல்லை எடுத்து நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கோம். இதையும் எடுத்து இதில் போட்டுருவோம். இது வந்து மல்லி இலையும் போட்டுருவோம். இதில் வந்து நான் இன்ஸ்டன்ட் ரசம் நம்ம தாளித்து கரைச்சி வச்சுருக்கோம். இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரசம் வந்து நல்ல ஜம்முன்னு. அதாவது எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா டக்குன்னு வந்து இந்த ரசத்தை மிக்சிலே போட்டு எல்லாம் ஒரு அடி அடித்து நம்ம வந்து தாளிச்சிடலாம். சப்போஸ் உங்ககிட்ட வந்து வேக வச்ச பருப்பு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, புளி ஊற வைக்கும் போதே துவரம் பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருங்க. அந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டு பல்ஸில் போட்டிங்கன்னா அது என்னாகும், நல்ல பொடி ஆயிரும். அதுக்கப்புறமா தக்காளி பூண்டு மீதி எல்லாம் என்ன போடுவீங்களோ அதெல்லாம் போட்டு அடிச்சுக்கலாம். டக்குன்னு இன்ஸ்டன்ட் ரசம் நல்ல ஜம்முன்னு வச்சிடலாம் நம்ம. ஏன்னா 2 தக்காளி போட்டிருக்கோம், புளி போட்டிருக்கோன்றதுனால நல்ல தாராளமாக தண்ணி ஊற்றிக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா ரசம் வந்து சாதம் கொஞ்சமாக போட்டு ரசம் வந்து நிறைய போட்டு நம்ம அப்படியே நல்ல குலைவாக பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த இன்ஸ்டன்ட் பருப்பு ரசத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் போடணும். நெய் போட்டிங்கன்னா சும்மா அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். பாருங்க, சாதா ரசம் வந்து அங்கங்கே பபிள்ஸ் வந்தோடனே இறக்கும். ஆனால் இந்த ரசத்துக்கு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். அப்போ தான் அந்த மிளகாயத்தோட வாசம், அதுக்கப்புறம் இந்த பச்சை பருப்பு போடுறோம் இல்லையா, அதோட வாசம் போகும். பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு வாட்டி கலக்கி விட்டுடலாம். பாருங்கள், இன்றைக்கி வந்து சூப்பரான தக்காளி பருப்பு இன்ஸ்டன்ட் ரசம் நம்ம வச்சிட்டோம். நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இந்த ரசத்தை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.